ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் எப்படி ஹிஸ்டோகிராம்ஸ் அதே மாதிரி பரேட்டோ சார்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடந்த வீடியோவில் காலம், பார் சார்ட், அதே மாதிரி கிளஸ்டர்டு, அதே மாதிரி ஸ்டாக்டு சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிடுங்க. எக்ஸலில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாக வந்து போட போகிறோம். அந்த வீடியோஸ் அனைத்தும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸலில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரேட்டோ சார்ட், ஹிஸ்டோகிராம்ஸ் அதே மாதிரி பரேட்டோ சார்ட் அப்படிங்கிற ரெண்டு சார்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் எதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்டின் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஃப்ரீக்குவென்சி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் விசுவலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இல்லைனா எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த சார்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 45லேருந்து 50 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 50லேருந்து 60 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த சார்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரேட்டோ சார்ட். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த பரேட்டோ அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 80-20 ரூல் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 80-20 ரூலை கிரியேட் பண்ணவர் தான் அந்த பரேட்டோ அப்படிங்கிறவர். அவருடைய நேமில் தான் இந்த சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து ரொம்ப இம்பேக்டான ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஜாப்ஸுக்கு இந்த பரேட்டோ சார்ட் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பரேட்டோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையோ அல்லது எக்கனாமிக்ஸ்லையோ எல்லாத்துலேயுமே 80% ஆஃப் ஒரு வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா வீழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ரீசன்ஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் 80-20 ரூல் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள சார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரேட்டோ சார்ட். இது ரெண்டையும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு டெமோ கட்டுறதுக்காக நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிள் டேட்டா வந்து வச்சுருக்கேன். இந்த எக்ஸல் சீட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஹைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. இப்போ இதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சார்ட் இருக்கும். ஒன்று ஹிஸ்டோகிராம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பரேட்டோ சார்ட். ஸோ ஹிஸ்டோகிராம் தான் வேணும் அப்படின்னா ஹிஸ்டோகிராமை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிருச்சு. இப்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 67 to 67.8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் இதை 1 or 2 இந்த கேப்பில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பின் வித் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 or 1 எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா 67லேருந்து 69 அந்த இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நபர்கள் வந்து இருக்காங்க. வேல்யூ வந்து 28 இருக்காங்கல்ல. ஸோ 28 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபால் ஆகுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ட்டை ஜஸ்ட் நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளுக்காக கொஞ்சம் லோ பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே சார்ட்டை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பரேட்டோ சார்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த சார்ட்டை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேஞ்ச் சார்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை இந்த பரேட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரேட்டோ சார்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ பரேட்டோ சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார்ட் ப்ளஸ் வந்து லைன் சார்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு சார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பரிட்டோ சார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த 80க்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு உள்ள ஃபால் ஆகக்கூடியது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலில் உங்களுக்கு இந்த 80% வந்து கவர் பண்ணக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80%க்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதற்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிட்டோ சார்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஹிஸ்டோகிராம்ஸ் அதே மாதிரி பரிட்டோ சார்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே எக்ஸல் சார்ட்டில் இன்னும் அடிஷ்னலாக நிறைய சார்ட்ஸ் இருக்குது, அதையெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.